ஒரு நாள் அவருடைய குடும்பத்திலே அவருடைய தாயார் மரண படுக்கைக்கு நேராக செல்ல நேரிட்டது. அவருடைய குடும்பம் 3 அண்ணன் தம்பிகள் நிறைந்த ஒரு குடும்பமாக தொழில் செய்து வருகிற பரம்பரையாக அவர்கள் குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருப்பார்கள். அவர்கள் பருப்பு வியாபாரம் செய்கிற தொழில் செய்து வருகிறார்கள். இவருடைய தாயாருடைய அந்த மரண படுக்கையை டாக்டர்கள் கைவிட்டாங்க. அநேக மாந்திரிகர்கள்ட்ட போறாங்க. இவங்க ஒரு புத்த சமயத்தை சார்ந்த மகள், அவர்களும் கைவிட்டார்கள். இனி பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் தள்ளி விட்டதுக்கு பின்பதாக இந்த மகன் நம்மளுடைய ஞாயிறு பள்ளியிலே நம்மோடு கூட ஊழியம் செய்கிற அந்த எவாஞ்சலிஸ்ட், அந்த சுதேச ஊழியரிடம் தன்னுடைய குடும்ப காரியங்களை எடுத்துரைத்தார். என்னுடைய தாயார் இப்படி மரணப்படுக்கையில இருக்கிறாங்க. இப்போ எங்க டாக்டர் யாருமே எங்க அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, மாந்திரிக காரியங்கள்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் எங்க அம்மாவை யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவருடைய சுதேச ஊழியர் அவருடைய குடும்பத்திலே சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய தாயார் அற்புத சுகம் பெற்றார். ஹல்லேலூயா. அவருடைய தாயாருடைய சுகத்தை கண்ட அண்ணன் தம்பி 3 பேரும் இவர்தான் உண்மையான இயேசுன்னு சொல்லி இன்றளவும் தேவனை ஆராதித்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. செய்கிறோம். தென்கலத்தை சார்ந்தவர்கள் ஜோனி முத்துச்செல்வன், அவருடைய மனைவி திருமதி முத்துசெல்வி, அவங்க சீவல சமுத்திரம், சரிங்களா, ஆலோசனை பட்டத்திலிருந்து கண்டபட்டி சீவலம் சமுத்திரம் திருச்சபையை சார்ந்தவர்கள் 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்க டோனாவூர்ல இருந்து படிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கள் பிள்ளைகளெல்லாம் டோனாவூர்ல விட்டுட்டு என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்காக பணி செய்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய ஊழியர்களை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குஜராத் மாநிலத்திலே இந்திய மிஷன் சங்கத்தின் மூலமாக 1980ஆம் ஆண்டு ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த குஜராத் மாநிலத்திலே 34 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த துதியா பணித்தளம் முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்டது. அதோடு கூட இன்று 7 பணித்தளங்கள் அமைக்கப்பட்டு 10 மாவட்டங்கள்ல இன்னைக்கு குஜராத் மாநிலத்தில் நாங்கள் ஊழியத்தை செய்து வருகின்றோம். இந்த 10 மாவட்டங்கள்ல ஆதிவாசி மக்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்து வருகிறோம். முதலாவதாக பீல் இன மக்கள் மத்தியிலே ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு ராட்டுவா, வர்ஷவா, கோலி, இன்னும் ஹரிஜன், வாகரி இப்படிப்பட்ட இன மக்கள் மத்தியிலே சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் அறிவித்து வருகின்றோம். மீதமுள்ள 24 மாவட்டங்களிலே உயர் ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு மிஷனரிகளின் தேவை அதிகமாக இருக்கிறது. ஏன் சொன்னா, இந்த தாழ்ந்த ஆதிவாசி மக்கள் போய் உயர் ஜாதி மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவித்தால் அவங்க கேட்பதில்லை. இந்த குஜராத் மாநிலத்திலே மதமாற்ற தடை சட்டம் இருப்பதனால் இன்று வீடு வீடாக போய் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டு வருகிறது. அதோடு கூட ஞானஸ்தானம் கொடுப்பதற்கும் தடைகள் இருக்கிறது. ஞானஸ்தானம் கொடுக்கும் போது கொடுக்கிற ஐயர்வாலும் அதுக்கு ஏற்பாடு பண்ண நாங்களும் அரசு அதிகாரிகள் மூலமா இல்ல போலீஸ் மூலமா நாங்க பிடிப்பட்டா 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அபராதம் செலுத்தணும். அதோடு கூட 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் நாங்கள் அனுபவிக்கணும். எந்த விதமான ஜாமீன் கிடைக்காது. 7 ஆண்டுகள் சிறை தண்டனை போட்டு விடுவார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இந்த குஜராத் மாநிலத்திலே அற்புதங்கள் மூலமாக இன்று சுவிசேஷ ஊழியமானது பரவி வருகிறது. அற்புதங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகின்றார். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் இன்று பணித்தளங்களே அற்புதங்களை செய்து வருகின்றார். இந்த பீல் இன மக்கள் வாழ்க்கையிலே இன்று கர்த்தர் பல மாறுதல்களை உங்கள் ஜெபத்தின் மூலமாக செய்து வருகின்றார். என்னோடு கூட இருக்கின்ற சகோதரிய பெயர் டாமோர் மசூல் பாய். இவர் சிறு வயதில படிக்கிறதுக்கு போகாம ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு இருந்தாரு. இவருடைய நண்பர்களோடு கூட ஆடு மாடுகள் மேய்க்கும் போது காட்டுல போதைக்கு அடிமையானார்கள். இவருடைய நண்பர்கள் சாராய பாக்கெட்டு வாங்கிட்டு வருவாங்க. அங்க 10 ரூபாய்க்கு ஒரு சாராய பாக்கெட்டு கிடைக்கும். இந்த ஆதிவாசி மக்கள் போதைக்கு அடிமையானவர்கள்.
அந்த காட்டுல போய் ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது இவங்க நண்பர்களாக கூடி பீடி சிகரெட்லாம் குடிச்சுக்கிட்டு இந்த சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி தினந்தோறும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து போதைப் பொருள் உள்ள ஒரு மாத்திரைய எடுத்துட்டு போனாரு. அந்த போதைப் பொருளுடைய மாத்திரையை வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கும் போது சகோதரரும் அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டாரு. அந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்ட உடனே இவருடைய நரம்பு பாதிக்கப்பட்டு, நரம்பு இழுப்பு மாறி ஆகி மனநிலைமையை பாதிக்கப்பட்டு பேச்சு மூச்சு இல்லாம சுயநினைவு இல்லாம காணப்பட்டார். அந்த அப்படி நேரத்துல இவருடைய வீட்டுல உள்ளவங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டு இவரை தூக்கி கொண்டு அவன் ஊர்ல இருந்த மந்திரவாதிட்ட போய் காண்பித்தாங்க. மந்திரவாதிட்ட காமிச்சு மந்திரம் செஞ்சாங்க. ஆனாலும் சுகம் கிடைக்கல. மந்திரவாதிய நம்பிட்டே இருந்தாங்க. இவருடைய சூழ்நிலை, இவருடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டே போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இவங்களுடைய தெருவுல நடந்து கொண்டிருந்தன ஆராதனையில இவங்களுடைய அம்மா அப்பா இவருடைய சுகத்திற்காக கடந்து வந்தாங்க. இவருடைய சுகத்துக்காக கடந்து வந்த போது நம்முடைய ஊழியர்கள் இவருக்காக ஜெபம் பண்ணாங்க. நீங்கெல்லாம் இப்படி அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஜெப விண்ணப்பம் அனுப்பினாங்க. நீங்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இவருக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். நல்ல ஒவ்வொரு பணிக்கலை மையங்கள் மூலமாகவும் அநேக திருச்சபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டோடத்துல நம்ம ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைத்துதான் ஜெபம் பண்ணோம். 2025 ஆண்டு இறுதிக்குள்ளாக எப்படியாவது ஒரு 100 ஆலயத்தை கட்டணும் ஏசப்பா, அதுக்கு நீங்க உதவி செய்யணும் தான் ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்தது 108 திருச்சபைகளை கட்டுவதற்கு தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர்ல 12,000 விசுவாசிகளை கேட்டிருந்தோம். ஆண்டவர் கொடுத்ததோ 14,000த்திற்கும் அதிகமான விசுவாசிகளை தேவன் இந்த பணித்தளத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒரு முறை கூட இன்றைக்கும் கேள்விப்படாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில IMS என்ற மாபெரிய இயக்கம் உங்களுடைய ஜெபத்தினால, உங்களுடைய உதாரணத்துவமான ஆதரவுனால, உங்களுடைய அர்ப்பணிப்பினால 123 ஆண்டுகளாக இயேசு அறிவிக்கிற மகத்தான பணியை உங்களை கொண்டே செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க பார்க்கிற அருமையான பிள்ளைகள் எல்லாருமே யாருன்னு சொன்னா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். நம்மளாம் யார் தெரியுமா? நம்ம யார் தெரியுமா? 243 வருட கிறிஸ்தவர்கள். எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள்? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? 243 வருட கிறிஸ்தவர்கள். அவங்க பார்க்கறது எல்லாமே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். இந்த பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஹாஸ்டலுக்கு வந்ததுனால அந்த பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்க மத்தியில சாட்சியாக நிற்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாது. இன்றைக்கும் அறியாமையில அஞ்ஞானத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு தெரியாமலேயே ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கும் நம்ம படித்தளத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கக்கூடிய முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். எதற்காக இந்த பிள்ளைங்கள் எல்லாம் சிக்கிம்ல இருந்து இங்கிருந்து 4800 கிலோமீட்டர் சிக்கிம், அங்கிருந்து இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து இப்படி குஜராத்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் இருந்து கூட்டிட்டு வந்து மத்தியில டான்ஸ் ஆட வச்சு, பாட்டு பாட வச்சு, சாட்சி சொல்ல வச்சு, எதற்கு இந்த நிகழ்ச்சி? உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கா? கேட்கறது புரியுதா? இந்த பிள்ளைங்களாம் ஆட வச்சு உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கா? இந்த பிள்ளைங்களை ஆடுறத பார்த்து நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு காணிக்கை அல்ல, நாங்க செய்யறதுக்கு பேரு ஊழியமும் அல்ல. ஏன் தெரியுமா? இந்த மகத்தான பணியில உங்களையும் என்ன பண்ணிடணும், கொஞ்சமாவது அதுல இணைச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூடதான். யோசித்து பார்த்துருக்கிறோமா? ரேனியஸ், மர்காசியஸ், நம்ம ஊருக்கு வந்த பேரன்புரூக், ராக்லாண்ட், இந்த மிஷினரிகள் நம்முடைய பகுதிக்கு வராம ஒருவேளை ராக்லாண்டோ பேரன்புரூக்கோ சிக்கிமுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ போயிருந்தாங்க, நாம எப்படி இருப்போம்? சொல்றது புரியுதா புரியலையா? நாம எப்படிங்க இருப்போம்? ஒரு நாம சிக்கிமில போய் டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கலாம்ல. சிக்கிமில போய் நாம டான்ஸ் ஆடி சொல்லியிருப்பாங்க, இவங்க தான் திருநெல்வேலியில பவர்ச்சத்துல வந்திருக்கிற ஆதிவாசிகள், இவங்க சொரணையில வந்திருக்கிற ஆதிவாசிகள் அங்க அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம்? டான்ஸ் ஆடி எங்களை படிக்க வைங்க,
எங்க பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணுங்க, சர்ச்சை கட்டி கொடுங்க, ஸ்கூலை கட்டி கொடுங்கன்னு சொல்லி நாம அங்க போய் அவங்கள பார்த்து கைகளை ஏந்து நிக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை இன்னும் யார்கிட்டையும் போய் கைகளை ஏந்த விடல, கை கொடுக்கிறவர்களாகவே மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் முந்தி நமக்கு பிரசங்கிக்கப்பட்டது. சுவிசேஷம் முந்தி நமக்கு பிரசங்கிக்கப்பட்டது எதற்காக? இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில நாம போய் செய்யணும், இல்லைன்னா அவர்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட தான். இன்னைக்கு சிக்கிமோ, குஜராத்தோ, வெஸ்ட் பெங்கால் நம்மளை பார்த்து கைகளை ஏந்து நிற்கிறது. நிறைய சாட்சிகளை கேட்டீங்க. ஒரே மிஷினரிஸ் போன உடனே தம்பியும் உங்க அம்மாவும் சேர்ந்து மிஷினரிஸ் இருந்த இடத்த திண்ணைய நல்ல தண்ணி ஊற்றி கழுவி, என்னாச்சு, மிஷினரி இருந்த இடம் தீட்டுப்பட்டுட்டு அப்படின்னு கிறிஸ்தவம் உட்கார்ந்த இடம் வீடு தீட்டுப்பட்டுட்டு சொல்லி அது தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி விட்டு, ஆனால் உட்கார சொல்லுவாங்க, போனதுக்கு பண்ண சொல்லுவாங்க, கழுவி விட்டுருவாங்களாம். அப்படி அந்த அளவுக்கு வைராக்கியமாக வாழ்ந்த குடும்பம் அப்பா கிடையாது. ஆனால் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டும் சாட்சியாக கடந்த 4 வருடமாக எங்களோடு கூட இணைந்து பணித்தளத்தில் ஆண்டவருக்காய் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரர் ஆகாஷ் ராய். இப்போ ஒரு கையில் கிட்டார் கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளுடைய பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். அந்த நல்ல ஒரு ஆராதனை வீரர், நல்லா ஒர்ஷிப் பண்ணுவாரு, நல்லா கிட்டார் பிளே பண்ணுவாரு, நிறைய திறமைகள் இருக்கு, தாளந்து இருக்கு. அதனால வெளியே காட்டிக்கலாம, எந்த பந்தாவும் இல்லாம அமைதியா ஒரு ஓரமா உட்காந்துருப்பாரு. எங்க இருக்காருன்னு அவர் என்ன பண்ணணும், தேடணும். அது மாத்திரமல்ல, இப்ப நீங்க உங்க போட்டோவை கொடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல உங்க உருவத்தை அப்படியே என்ன பண்ணிடுவாரு, சாதாரண பென்சில் வச்சு. எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் நம்ம ஸ்கூல் மினிஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கோம். அங்குள்ள சில தேவைகளை பத்தி உங்களோட கொண்டு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்க சின்ன பிள்ளைங்க வச்சு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஸ்கூல் எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க? பயப்படாம சொல்லுங்க. எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க? எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கா? அப்போ காலையில 9 o'clock. ஓகே, 8:30 மணி 9 o'clock. அப்போ காலையில ரொம்ப சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுவோம். ஆமா. ஆனா நீங்க வெஸ்ட் பெங்கால் வாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ஏன்னா அங்குள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் 11 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. சரி, உங்களுக்கு எப்ப ஸ்கூல் முடியும்? எத்தனை மணிக்கு? 4 மணி இல்லைன்னா 5 மணி. பெரிய கிளாஸஸ்லாம் 5 மணிக்கு முடிச்சிருவாங்க. அங்க வந்து உங்களுக்கு 3 மணிக்கே முடிச்சிருவாங்க. இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா, டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் போற மாட்டாங்க. நீங்க ஜாலியா இருக்கலாம். சரியா? டீச்சர்ஸ் எங்க வர மாட்டாங்க, கிளாஸ்க்கு வரவே மாட்டாங்க. நீங்க போகணும், ஜாலியா விளையாடணும். அட்டெண்டன்ஸ்ல டீச்சர்ஸ் வருவாங்க, கையெழுத்து போடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்களும் ஜாலியா என்ன பண்ணலாம், சுத்திட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட இன்னைக்கும். சரியா? இன்னொன்னு, நிறைய பேர் யோசிக்கலாம், உங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் வருது 11th சுடிதாரா? பெண்களுக்கு பிள்ளைங்களாம் சுடிதார போட்டு போவாங்க, அப்படிதானே? நீங்க வெஸ்ட் பெங்கால் வந்து பாத்தீங்கன்னா, எங்களுடைய கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க சேரீ கட்டிட்டு போவாங்க. காரணம் என்னன்னா, 11ஆம் தான் படிப்பாங்க, ஆனா அவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கூல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு சேரீ யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்க வந்து திருமணமானவங்க சேரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நம்ம இந்த பையன் ஏதோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி பேசிட்டு இருக்கானோ அப்படின்னு யோசிக்கீங்களோ? இல்ல, 2025ல வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துடைய கல்வி நிலைமையை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சோ அப்படிப்பட்ட இடத்துல பள்ளிக்கூடம் கட்டி அங்குள்ள மக்களை படிக்க வைக்கிறது முக்கியம் இல்லையா? முக்கியம் இல்லையா? அந்த இடத்துல அதே மாதிரியான ஊழியத்தை இந்திய மிஷனரி சங்கம் 6 மாநிலங்கள்ல 6 பள்ளிகள் மூலமா செஞ்சிட்டு இருக்கு. நம்ம பள்ளிகள் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000த்துக்கும் மேற்பட்ட பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்காங்க IMS மூலமா. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து நடத்துற பாடசாலை திட்டம் வந்து CBSE பாடத்திட்டம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதுல மிகப்பெரிய எங்களுக்கு சவால் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு டீச்சர்ஸ் இல்ல.
இன்னொன்னு, இப்ப நான் அங்க ஏப்ரல் மாசம் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தேன் என்னுடைய ஸ்கூல்ல. எல்லா பேரண்ட்ஸும் சொல்ற ஒரே ஒரு பதில், சார் உங்க ஸ்கூல்ல நிறைய குறைகள் இருக்கு சார், எங்களுக்கு பில்டிங் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அதெல்லாம் ஓகே, ஆனா எங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க, சவுத் இந்தியால இருந்து டீச்சர்ஸை கொண்டு வாங்க, வேற ஒண்ணுமே எங்களுக்கு வேண்டாம். சவுத் இந்தியால இருந்து எதை கொண்டு வாங்க? தமிழ்நாட்டுல இருந்து டீச்சர்ஸை கொண்டு வாங்க. அவங்க சொல்லி கொடுத்தா எங்க பிள்ளைங்க நல்லா என்ன பண்ணிடுவாங்க, படிப்பாங்க. அவங்க நல்ல நாலேஜ் இருக்கு. நீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டுல இருந்து வந்தீங்களோ அதே மாதிரி நிறைய பேரை தமிழ்நாட்டுல இருந்து எங்களுக்கு கூட்டிட்டு வாங்க. ஆனா என்கிட்ட பதிலே இல்லை. என் கையில வெறும் கையாரோட நான் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா எங்க அப்போ டீச்சர்ஸே கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்து வெறும் 1, 2, 3 டீச்சர்ஸ் மட்டும் தான் எங்க ஸ்கூல்ல இப்போதைக்கு இருந்தாங்க. இன்னும் மட்டும் இல்ல, IMS 6 பணித்தளங்கள்ல உள்ள ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நம்ம தமிழ் டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. சோ இங்க உள்ள பேரண்ட்ஸ் நான் ஒரே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். ஒருவேளை உங்க பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, BEd முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, 1 வருஷமோ அல்லது 2 வருஷமோ அல்லது ஃபுல் டைம் ஆவோ நீங்க வட இந்தியாவில் உள்ள மிஷனரி ஸ்கூல்ஸ்க்கு டீச்சரா அவங்க நீங்க அனுப்பலாம். சில பேர் வந்திருக்காங்க, திருமணம் ஆகிற வரைக்கும் அங்க இருந்திருக்கிறாங்க. உம்மை போல யாருண்டு நன்றி செய்ய நேருண்டு, உம்மை தானே நம்புவேன் இந்த தேவா. உம்மை போல யாருண்டு நன்றி செய்ய நேருண்டு, உம்மை தானே நம்புவேன் இந்த தேவா. உம்மை தாழ்ந்தேன் வாழ்வை ஆதாரமை நினைத்துள்ளே, நீரில்லா என் வாழ்க்கை வினை தானே போகுதையா. உம்மை தாழ்ந்தேன் வாழ்வை ஆதாரமை நினைத்துள்ளே, நீரில்லா என் வாழ்க்கை வினை தானே போகுதையா. சதாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், சதாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எழுத ஆரம்பிக்கலாமா? மாட்சிமையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாடுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாதங்கள் உங்களுடைய ஆலய வளாகத்திலே உங்களுடைய ஆலயத்தில் நிற்பதற்கு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பகுதிகளில் எல்லாம் நடைந்த எங்களுடைய முன்னோர்கள் ஆண்டவரே எங்களுக்காக நீங்க அனுப்பி தந்த மிஷனரிகளை நினைத்து பார்க்கிற தகப்பனே. ஒருவேளை ஒரு ரேனியஸ், ஒரு ரேக்லன் இந்த பக்கத்தை ஆண்டவரே அநேக முறை அலைந்து திரிந்த கால்டுவெல், அநேக முறை ஆண்டவரே காலில் செருப்பு இல்லாமல் அலைந்த ரேனியஸ் போன்ற அநேக மிஷனரிகளை நினைத்து பார்க்கிற தகப்பனே. ஆண்டவரே, அவர்ஸ்ரீ பண்டிகையினுடைய ஆயத்தத்தை ஆண்டவரே நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, நாளைய தினம் இந்த பண்டிகை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் அமைவதாக, இந்த நாளிலும் கூட நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவரே மிக சிறப்பாக ஆண்டவரே அதோடு கூட மிக கருத்துள்ளதாக எங்களை சிந்திக்க தூண்டுவதாக, மீண்டும் ஒருவரை எங்களை அர்ப்பணிக்கிறதாக ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற இந்த மிஷனரி சங்கத்திற்காக ஆண்டவரே 2-3 மாதங்களாக நாங்கள் உழைத்தோம். ஒருவேளை அது வீணாய் போய்விட என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே இது ஆண்டவரே அநேக இடங்களிலே மிக சிறப்பாக இயேசுவை அறியாத ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் மலைகளிலும் குகைகளிலும் இன்னும் இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேக ஜனங்கள் மத்தியிலே பயன்படுத்தப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. இதன்